ஒரு நல்ல ஆபீசருங்கிறதுனால நமக்கு தெரிஞ்சதை நம்ம தைரியமா சொல்லுவோம். சொல்லலாமா? அவர் கேட்க போற கேள்வியில முக்கியமான கேள்வி, தோபியாஸ் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு ராத்திரி 11:45 மணி வரை நீ எங்க இருந்த? என்னம்மா ஒன்னும் சொல்ல மாட்டேன்ற? போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியாதுமா. அன்னைக்கு சாயங்காலம் போன நீ எங்க போன? யார பார்க்க போன? கேட்டுக்கிட்டே இருக்கேல்ல, சொல்லுமா. என்ன மகா, நான் இப்ப கேக்குறதுக்கெல்லாம் ஊம மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? அப்படி யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். கேள்வி உங்ககிட்ட கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டியவன் நான் ஆச்சே. போலீஸ் சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி நானும் உன்னை சந்தேகப்படக்கூடாது இல்ல, அதனாலதான் கேக்குறேன். சொல்லு. நில்லுடி. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், பதில் சொல்லாம போனா என்னடி அர்த்தம்? வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும்? அம்மா அம்மான்னு கூப்பிடுற உனக்கு இந்த அம்மா மேல உண்மையான பாசம் இருந்தா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இல்ல தோபியாச கொன்னது நான் தான் சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். அம்மா என்னம்மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு நான் எங்க போனேங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் சொல்லல. சரி நான் சொல்றேன். அது யார் என்கிட்ட சொல்ல வேண்டாம் சொன்னது? சொல்லு. அம்மா. சந்தியாவா? நீ சந்தியாவை பாத்தியா? எப்போ, எங்க? அன்னைக்கு சாயந்தரம் அம்மா ஏதோ அபிஷியல் விஷயமா இங்க வந்திருந்தாங்க. அப்ப எனக்கு போன் பண்ணி என்கிட்ட ஏதோ சொல்லணும், அர்ஜென்ட்டா அங்க வர சொன்னாங்க. ஆனா அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அதனாலதான் நானும் உங்ககிட்ட சொல்லாம போனேன். ஆனா அவங்க சொன்ன இடத்துல ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன். ஆனா அவங்க வரல. என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு போன் பண்ணேன். அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ஆனா அவங்க லைன் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்துட்டேன். அடுத்த நாள் தோப்பியாஸ் இறந்து போன விஷயத்த சொல்லலான்னு போன் பண்ணேன். அப்ப கேட்டேன், எதுக்காக என்ன பார்க்காம போயிட்டீங்க, நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன்னு தெரியுமான்னு. ஆனா அவங்க வந்த வேலை 10:30 மணி ஆச்சா முடியறதுக்கு. 11 மணி நீலகிரி எக்ஸ்பிரஸ் பிடிக்கணுங்கிறதுக்காக போயிட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த அப்புறமா சொல்றேன், ஆனா இந்த சம்பவத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அவங்க சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனாலதாம்மா நான் உங்ககிட்ட சொல்லல. அது தப்பாம்மா? ராணி. என்னங்க, புதுசா வந்திருக்கிற ஏசிய பத்தி ரொம்ப நல்லவர்னு பேசிக்கிறாங்களே, அதுக்கு இப்ப என்ன? நான் சொல்றது கேப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. சொல்றது நீயாச்சே, பரவாயில்ல சொல்லு. அது உங்க நல்லதுக்கு தாங்க நான் சொல்றேன். ஏன் நல்லதுக்காக சொல்றியா? அதை நான் நம்பணுமா?
நிஜமாதாங்க நான் சொல்றேன். நீங்க போய் ஏசிய பார்க்கணும். உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ எல்லாத்தையும் அவர்கிட்ட டீட்டெயிலா சொல்லணும். அப்புறம் அவரு யார்கிட்ட விசாரிக்கணுமோ விசாரணை பண்ணட்டும். உங்க ஆபீஸ பத்தி கேட்டார்னா நீங்க ஒரு சாதாரண ஸ்டாஃப்னு சொல்லுங்க. வெரி குட். இவ்வளவு நல்ல ஒரு ஐடியா நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீ சொல்றதும் சரிதான் சுஜா. தேவையில்லாம நான் எதுக்கு கம்பி பண்ணணும்? அந்த மகாலட்சுமி தான் தோப்பியாச கொன்னாளா அது உனக்கு தெரியுமான்னு ஏசி என்கிட்ட கேட்டாருன்னா நான் ஆமான்னு சொல்லணும். அதானே? ஆமாங்க. நீங்க மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஏசி நம்புவாரு. ஆனா அதுக்கு ஏதாவது ஆதாரம் ஒண்ணு வேணும்ல? ஆதாரம்? முடியும். நீ நினைச்சா முடியும். தேவ அசோசியேட்ஸ்ல இருக்கிற முக்கியமான ஃபைல்ஸ்ல ஒன்னோ ரெண்டோ அதை யமுனா அசோசியேட்ஸ்ல சேர்த்தா ஓகே. நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? வேணுமாங்க? நீ செய்வடி. இது இல்ல, இதுக்கு மேலையும் செய்வ. மகாவை தோக்கடிக்கிறதுக்கு நீ இதை விட கேவலமான வேலை கூட செய்வ. நீ சொன்னதெல்லாம் உன் மனசுல இருக்கிற ஆசைகள். ஆனா நான் செய்ய போறது என் மனசுல இருக்கிற ஆசைகள். நீ என்ன காப்பாத்துறேன்னு சொன்னதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் நல்லா புரியுது. நீ ராணியை காப்பாத்துறதுக்காக அரும்பாடு படுற. ஆனா அவ தப்ப மாட்டான். விளையாடட்டும். அவ எவ்வளவு தூரம் வேணாலும் விளையாடட்டும். ஆடாத ஆட்டம் போட்ட தோப்பியாஸ்க்கு செத்து கிடக்கிறதுக்கு ஒரு பெரிய வீடாவது இருந்துச்சு. ஆனா இவ நடு ரோட்ல செத்து கிடக்கும். நீதான் அவளோட நிழலாச்சு. அவகிட்ட சொல்லுவேன் அவளோட முடிவை நெருங்கிட்டு இருக்க. முரளி மனோகர் மேல அப்படி என்ன பாலாஜி உங்களுக்கு சந்தேகம்? ராணி கிட்ட நல்ல பேர் வாங்கணும், தேவ அசோசியேட்ஸ்குள்ள நுழையணுன்றதுக்காக மட்டும் முரளி மனோகர் இந்த கேஸ்ல மூக்க நுழைச்சிருப்பான்னு எனக்கு தோணல சார். முரளி மனோகர் பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவனை சுத்தி நிறைய ரவுடிகள், மாஃபியா கேங் இதெல்லாம் இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன கிரைம் கூட அவன் மேல ரெஜிஸ்டர் ஆகல. என்ன சொல்றீங்க மிஸ்டர் கலிமூர்த்தி? ஆமா சார். ஒரு பிசினஸ் மேன்ங்கிற ஆங்கிள் வச்சு பார்க்கும்போது முரளி மனோகர் சைடுல எல்லாமே கிளியரா இருக்கு. ஒரு சாதாரண பிசினஸ் மேன் பண்ற சின்ன சின்ன தில்லு முள்ளு கூட அவர் பண்றது இல்ல சார். எனிவே முரளி மனோகர் பத்தி இப்போ நாம விடுவோம். நம்ம கதைய கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுவோம். ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தோப்பியாஸோட கை போச்சு. அங்க இருந்து சார் அந்த கேஸ நம்ம எதுக்காக? ஒரு பெரிய மரத்தை வெட்டினவனை தேடும் போது அதுக்கு முன்னாடி அந்த மரத்தோட கிளையை யாராவது வெட்டி இருந்தாங்கன்னா முதல்ல அவனை தானே சந்தேகப்படுவான். புரியல? தோப்பியாஸோட கை போனதுக்கும் அந்த ஆளோட சாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அந்த கேஸோட ஃபைல என்ன சொல்லி நீங்க க்ளோஸ் பண்ணீங்க? தோப்பியாஸோட வாக்குமூலப்படி இட்ஸ் a clear case of accident. அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ பிரகாஷும் தோப்பியாசும் நடு ரோட்ல சண்டை போட்டு இருக்காங்க. பட்ட பகல்ல ஒரு ஆளோட கை மேல காரை ஏத்தி கார் யார் கண்ணுலயும் படாம மறைஞ்சிருக்கு. அங்கதான் பாலாஜி எனக்கு ஏதோ இடிக்குது. மகாராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.